கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 5வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் அவளோட சீனியர் கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே. ஹீரோனை பார்த்த உடனே ஹாய் எலிக்குட்டி, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சீனியர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, டேய் அந்த பொண்ணு பாவம்டா, அவளுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்க, காதல் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, நல்ல டெவலப் பண்ண ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயினோட கிளாஸ்மேட் பாத்தீங்கன்னா, சரி உன்னோட போன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, போன் நம்பரா அப்படின்னு இவ போன் எடுக்க போக, இந்த அறிக்கை உன்னோட போன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட போனை எடுத்து கொடுக்குறான். இப்ப இந்த போனை பார்த்த உடனே ஐயோ இது அவரோட போன் ஆச்சு அப்படின்னு வச்சுட்டு இவளுமே நம்பரை கொடுக்குறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஓகே இன்னொரு நாள் பாக்கலாம், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட போனுக்கு அந்த சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். அவனை பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா, கிளாஸ்மேட் ரீயூனியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்ணி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர பொறாமையோட பாத்துட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவளோட வேலையில இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆள் வந்து ஃபிளவர் பொக்கே கொடுக்குறாங்க. சார் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக, அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா காலையிலேயே ரொமான்டிக்கான பொக்கேவா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் இந்த ஃபிளவர் பொக்கேவை போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறா. இந்த பொக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ போட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, நான் எப்ப ஃபிளவர் பொக்கே அனுப்புனேன், நான் இவளுக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனோட போனுக்கு சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். நான் அனுப்புன ஃபிளவர்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அடக்கிருக்கு பயல, இது உன்னோட வேலை தானே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, டேய் என்னோட பொண்டாட்டிக்காக ஃபிளவர் பொக்கே ரெடி பண்ண, பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் காலையிலே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்க, சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா லஞ்சுமே வந்துருது. இப்ப லஞ்ச் ஆர்டர் பண்ணி மேடம் உங்களுக்காக லஞ்ச் கொடுத்து விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு அந்த லஞ்சை வாங்கிக்கிறா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த லஞ்சை கொடுத்தவர் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, கிளாஸ்மேட் ரீயூனியன் அப்ப நீங்க தான் அவருக்கு டான்ஸ் பார்ட்னரா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போக பார்க்க, என்னங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட பேரு சன்னி அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறான். அட பாழ்வி பயல, இதெல்லாம் உன்னோட வேலை தானா, நான் கூட என் புருஷன் தான் அனுப்புறான்னு நினைச்சு அவருக்கு வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்றா, இந்தாடி இதை நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அந்த இடத்துல ஹீரோ அனுப்புன ஃபிளவர்ஸ் தான் வருது. இப்ப அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க, இவன் திருந்தவே மாட்டான் போலையா அப்படின்னு வச்சுட்டு எனக்கு இந்த ஃபிளவர்ஸை பிடிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிளவர்ஸ் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாங்க எனக்கு அந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் பிடிக்காது, இங்க பாருங்க நான் குப்பை தொட்டியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவ அதை போட்டோ எடுத்து வச்சு ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பிடிக்கலன்னா இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, எதுக்காக இவர் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல வேலை பாக்குற ரெண்டு பேரு ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டோட மருமகளாவே யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்குள்ள ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த வீட்டுல ரொம்ப நாள் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் உள்ள வராங்க. இப்ப அவங்க உள்ள வந்துட்டு இருக்க, இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. மேடம்க்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, நீ எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே தானே போக போற, வேணா எங்க கிட்ட சாரி கேட்டு நல்லபடியா நடந்துக்க, உன்னை மன்னிச்சு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுல வேலை பாக்குறோம் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு பேசுறீங்களா அப்படின்னு சொல்ல, நாங்க வேலை பாக்குறதே இருக்கட்டும், நீ எங்களுக்கும் கீழே எங்களோட நெகத்தை கிளீன் பண்றதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இவங்களுக்கு தான் உங்களை பிடிக்காதே, அதனாலதான் நாங்களாம் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவளை பிடிக்குது பிடிக்கல அது என்னோட விருப்பம், 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட மருமக, அவகிட்ட நீங்க ஒழுங்கா நடந்துக்க மாட்டீங்களா, இப்படிதான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மேனேஜரை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்ல, அந்த வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இது தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்காக தானே இப்படிலாம் பண்ணோம், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை எனக்காகன்னு சொல்லாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி வேலை செய்யணும்னே தெரியல, அதை போய் வெளியே கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வெளியே துரத்து விட்டுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, என்ன மன்னிச்சிருமா, அவங்க ரெண்டு பேரும் என்னாலதான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆண்டி பரவாயில்ல இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆண்டி என்ன கேக்குறாங்கன்னா, நீ என்னோட பையனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது மேனேஜருக்கு என்ன சொல்றாருன்னா, மேடம் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, இப்போதைக்கு நீங்க அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்க்க கூட விரும்பல போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஹீரோயினோட அந்த சின்ன வயசு போட்டோ, அவங்க அம்மாவும் அவளும் ஒன்னா இருந்த போட்டோவை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அவளை உள்ள வரவேணான்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட ஹீரோ இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வர வர உனக்கு தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, நீ என்னை இக்னோர் பண்றல, அந்த சோகத்துல தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் உன்னை இக்னோர் பண்ண போறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் எதுக்காக தெரியுமா உன்னை இக்னோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து காட்டுறான். இந்த போட்டோவை சரி பண்றதுக்காக தான் நான் உன்னை ரூமுக்குள்ள விட வேண்டான்னு சொன்னேன். இந்த போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நல்லவன், தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டியை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்து ரூம்ல தூங்க வைக்கிறான். இப்ப அவ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட போனுக்கு அவன் தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு ஷென்னும் வர்றேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கிளாஸ்மேட் ரீயூனியனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரீயூனியனுக்கு கிளம்பி போக அவளோட ஃப்ரெண்ட் அவளை இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா போய் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் சீனியரை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறா போல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா சீனியருக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாத்தியா அவ வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவ வந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. இவ இப்படி புள்ளி பண்ண உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆகி இது திருந்தல பாரு அப்படின்னு சொல்லி இவளுங்க ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. இப்போ அதுல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங்ல போட்டுட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க பாத்துட்டு இருக்கான். டேய் இங்க பாரா, உன்னோட பொண்டாட்டி லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னோட அசிஸ்டண்டா இருக்கனாலதான் ஃப்ரெண்டா இருக்க, அந்த விஷயத்த மறந்துடாத, ஒழுங்கா என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பாத்தீங்கன்னா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அங்க நடக்கிறத பார்த்த உடனே சீக்கிரமா என் பொண்டாட்டிக்கு என்னோட ஹெல்ப் தேவை, அவ இருக்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, நீ எடிட்டரா தானே வேலை பாக்குற, உனக்கு சம்பளமும் பெருசா இருக்காது, வாடகை வீட்டுல தான் எப்படியும் தங்கிட்டு இருப்ப, ஆனா என்ன பத்தியா சொந்த வீடு வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் படிக்காம சொந்த பணத்தை கட்டி படிச்சிருக்கேன், நீ ஸ்காலர்ஷிப்ல தானே படிச்ச, உன்னோட அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி ஒஸ்டான ஸ்டூடெண்ட பார்த்ததே இல்ல, நீ எல்லாம் எதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தியோ, உன்னால ஒரு ஒயின் கூட வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட பேர் சொல்லி காஸ்ட்லியான ஒயின் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. இப்ப அந்த ஒயினை பார்த்த உடனே இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கணும், இவளை ஆர்டர் பண்ணா ஒயின் வாங்குறதுக்குலாம் இவகிட்ட காசு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சாரி மேடம், இவங்க பேர்ல தான் இந்த ஒயின் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த ஒயினோட விலை மட்டும் 1 மில்லியன் இருக்கும், அந்த அளவுக்கு நீ பெரிய பணக்காரியா, ஒன்னு பார்த்தா பணக்காரி மாதிரி இல்ல பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ புள்ளி பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவளும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கா. பார்த்தா அவ அந்த டைரக்டர் கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேக்குறானா, ஏன்னா அடுத்த மூவில நடிக்க வைப்பீங்கல அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டே பேன் பண்ணிட்டாங்க, உன்னை எப்படி நடிக்க வைக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன நீ ஏமாத்திட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா அவளை அங்க இருந்து துரத்தி விட்டுடுறான். இப்ப அவ செம காண்டாயிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் பாக்குறா. இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா இந்த ஒயினை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, ஷென் சார் தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்ல, உனக்கும் ஷென்னுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையை சொல்லடி அப்படின்னு சொல்லி இவளுங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நான் சொல்றேன். என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இவ இந்த ஷென்னு கூட ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. சொல்லப்போனா இவ ஷென்னோட மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவளுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாளுங்க. ஏண்டி ஷென்னு கூட இப்படிலாம் இருந்ததா அந்த ஒயினை எங்களுக்கு வாங்கி தந்தியா, இந்த மாதிரி ஒயின்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, ஒன்னு மாதிரி மோசமான பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லை, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீனியர் தான் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, டே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவாது உனக்கு தெரியுமா, அவ கல்யாணம் பண்ணிட்டு ஷென் கூட சுத்திட்டு இருக்கா, இவ கேரக்டர் சரியில்லாத பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டால கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இப்ப
இப்ப அவள பாத்தீங்கன்னா நீ இந்த பார்ட்டில இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த பார்ட்டிய விட்டு கிளம்பி போயிரு. தேவையில்லாம எங்களோட மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின புடிச்சு தள்ளிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. நானும் உங்களோட கிளாஸ்மேட் தான். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது. இவனும் நம்மளோட கிளாஸ் தானா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா எல்லாரும் வேற வேற செக்ஷன்ல இருந்திருப்பாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி என்ன கேக்குறானா, உண்மையாவே உங்க 2 பேருக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இண்டஸ்ட்ரியை விட்டு உன்னை பேன் பண்ணியும் நீ திருந்தவே இல்லைல்ல. இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசினா உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, இவ என்னோட லீகலான பொண்டாட்டி, சட்டப்படி கல்யாணம் பண்ண என்னோட சொந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவ உன்னோட பொண்டாட்டியா அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவ்வளவு உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு கேட்க, வேணா என்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டை எடுத்து காட்டினா நம்புவீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டியேடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை விட்டு இவளை புடிச்சிட்டு போங்கடா வெளியே அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, ஏய் அவன் ஒன்னும் வேணும்லாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான், ஏன்னா ஷென்னு இன்னொரு பொண்ணெல்லாம் காதலிச்சிட்டு இருந்தான், கண்டிப்பா அவன் உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு இவ ஹீரோனோட மனசு உடையிற மாதிரி பேச, இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் சின்ன வயசுல காதலிச்ச பொண்ணு இவ தான், நான் அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் இவளை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, பாத்தீங்களாடி என்னோட ஃப்ரெண்டை, என் ஃப்ரெண்டெல்லாம் கெட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போ உனக்கு நோஸ் கட் ஆனிச்சா, பொறாமையில கத்தாம அமைதியா போ அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் ஃபேமிலி கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பாடா நல்ல வேலை எந்த ரிப்போர்ட்டர்ஸும் இல்ல, வாங்க ஜாலியா போலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் சீனியர் நிறைய சரக்கு அடிச்சுட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, இங்க பாரு, இந்த பையன் உன்னை நல்லா பாத்துக்கலன்னா என்கிட்ட வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னோடது ஒன் சைடு காதலா இருந்தாலும் என்னைக்கும் தோத்து போகாது அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிற மாதிரி வர, ஹீரோ குறுக்க வர, ஹீரோவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஆகிறது. இப்ப ஹீரோனோட காதுக்குள்ள என்ன சொல்றானா, நீ இத்தனை நாளா சேட் பண்ணிட்டு இருந்தது ஏன் கூட தான் அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஸ்கூல் லைஃப பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஸ்கூல் படிக்கும் போதே இவ்வளவு காதலிச்சிட்டு இருக்க, ஹீரோயினும் இந்த பக்கம் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை இடிச்சிட்டுலாம் போயிருக்க தெரியுமா, நான் உன்னோட டேபிள்ல தான் உட்காந்துருந்தேன், அதுல நீ எழுதியிருந்ததெல்லாம் பார்ப்பேன் தெரியுமா, அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க நைட்டு ஃபுல்லா இந்த கதையையே பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி எப்படி காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.